ஸோ அப்பாவும் அவரை பதில் சொல்ல சொல்றாரு, ஞான திரவியம் பண்ண சொல்றாரு. என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து உருவாகும். 1,82,000 + 2 லட்சம் கிட்டத்தட்ட 3,82,000 கனமீட்டர் அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள். 249 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும். இது ஒவ்வொன்றோடைய சப் கலெக்டர் ஆர்டர் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் நம்ம கிட்ட 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 248 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும் எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். 1,41,000 கன மீட்டர் அவங்க மைனிங் பண்ணலாம் மே 2022 வரை. இப்போ ராஜேந்திரன் எடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க? 8,56,800. புரியுதுங்களா? 1 கோடி கனமீட்டருக்கு மேல சட்டவிரோதமாக திருநெல்வேலியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கேரளாக்கு. திருநெல்வேலியே நீங்க இதுக்கு பேசாம திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். இந்த பிரஸ் மீட்ல வச்சு ஞான திரவியம் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க பதில் சொல்லுங்க முதல்லன்னு சொல்லி ஆட்சியரை கட்டாயப்படுத்துறாரு. எப்ப திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு குவாரிகளை. ஸோ அப்பாவும் அவரை பதில் சொல்ல சொல்றாரு, ஞான திரவியம் பண்ண சொல்றாரு. என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து உருவாகும். இந்த நேரத்தில் தான் சப் கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சப் கலெக்டர் ரிஷப் அவர் வந்து அவர் வந்து விளக்க கடிதம் எல்லா குவாரிகளுக்கும் விளக்க கடிதம் அனுப்பி இந்த மாதிரி நிறைய உங்கள் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் உங்களுக்கு அபராதம் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அவங்க வந்து கேஸ் ஹியரிங் நடத்தி கேஸ்னால் என்ன அவங்கள ஒரு அப்பியராக சொல்கிறாங்க. அப்பியர் ஆகி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அபராதம் நவம்பர் மாதம் போடப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அபராதம் போடப்படுகிறது. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து நான் கொடுத்ததில் ஒரு பேஜ் நம்பர் நீங்கள் வந்து 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியாக்காக நான் வந்து பேஜ் நம்பர் 15லேருந்து ஆரம்பிக்குது. நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்க போவது வந்து பேஜ் நம்பர், நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போவது வந்து 4A, அனெக்சர் 4A. அது வந்து 29வது பக்கம் இருக்கு. ஸோ 29வது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சப் கலெக்டர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் தெல்ல தெளிவாக. இப்போ இந்த குவாரியில் நீங்கள் பேஜ் நம்பர் நேரடியாக பேஜ் நம்பர் 32க்கு போயிடலாம். 30க்கு போயிடலாம். 30ல் அவர் தெளிவாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த குவாரி ராஜேந்திரன் என்பவருடைய இந்த குவாரியானது 1,82,000 கனமீட்டர் 1,82,000 கனமீட்டர் சாதாரண கற்கள் ரஃப் ஸ்டோன் சொல்லப்பட்ட அளவை விட, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்துள்ளார்கள். அவங்களுடைய நிலத்தை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலேயே அவ்வளவு அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதை தவிர பக்கத்து நிலத்தில் 2 லட்சம் கனமீட்டர் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பார்க்கலாம். அதே மாதிரி கிராவல், முதல் பேராகிராஃப்ல கிராவல் வந்து 51,000 கனமீட்டர் கிராவல் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததுல 17,000. இது வந்து அவர்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மைனிங் பிளான் ஒன்று இருக்கு. மைனிங் லீஸ் கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எவ்வளவு கனமீட்டர் எடுக்கலாம் என்பது அளவு, அதுதான் மைனிங் லீஸ்ல இருக்கு. அதை மீறி அவர்கள் என்ன எடுத்தாலும் அதற்கு பேர் சட்டவிரோத மைனிங். இதுதான் சட்டம் சொல்கிறது. இதன்படிதான் அவர்கள் செய்யணும். ஆனால் அதை மீறி அவர்கள் இந்த நீங்க ரஃப் ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,82,000 + 2 லட்சம் கிட்டத்தட்ட 3,82,000 கனமீட்டர் அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள். அதற்கு ஒரு பெனால்டி போடுறார். நீங்க அந்த பெனால்ட்டியை வந்து பேஜ் நம்பர் 34ல் பார்க்கலாம். இது என்னன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று அவங்க சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க, அப்போ அதற்கு எந்த விதமான ராயல்ட்டியும் கொடுக்கல, ராயல்ட்டியே கொடுக்காம போயிருப்பாங்க. முதல்ல ராயல்ட்டி அதுக்கு பே பண்ணணும். ஸோ ஒரு கனமீட்டருக்கு 59 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பெனால்ட்டி வந்து அந்த ராயல்ட்டி இருக்கு இல்லையா, செனரோஜ் ஃபீன்னு சொல்றோம். அந்த செனரோஜ் ஃபீல 1 மடங்குலேருந்து 15 மடங்கு வரை அந்த செனரோஜ் ஃபீ சார்ஜ் பண்ண முடியும். சப் கலெக்டர் ரொம்ப கன்சர்வேட்டிவ், ஒரே 1 டைம் தான் சார்ஜ் பண்றாரு. இப்போ இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு நாங்க வந்து 26 ப்ளஸ் இன்னொரு 4-5 கிட்டத்தட்ட 30க்கு நாங்கள் வந்து வாங்கின சப் கலெக்டருடைய ஆர்டர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக, அது தவிர ப்ரொசீடிங்ஸ்
இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இதுதான் இங்கே தான் ஊழல் வந்து ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, இதோடைய அப்பீல் இப்போ வந்து இவங்க பெனால்ட்டி போட்டாச்சு. இப்போ இந்த பெனால்ட்டி எந்த அளவிற்கு போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய புகாரில் நீங்க பேஜ் நம்பர் 14 பாருங்க. புகாரில் பேஜ் நம்பர் 14 பாருங்க. பேஜ் நம்பர் 14 தெளிவாக எவ்வளவு குவான்டிட்டி ஒவ்வொரு மைனும் நாங்கள் வாங்கின அந்த 24 ஃபர்ஸ்ட் 24 அதுக்கப்புறம் 2 ஒரு 24 மைன்ல எவ்வளவு ரஃப் ஸ்டோன் குவான்டிட்டி அதிகமாக அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு வந்து அதுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது 3 வகையான பெனால்ட்டி, செனரேஜ் ஃபீ, ஒன் டைம் பெனால்ட்டி, அதுக்கப்புறம் மினரல் காஸ்ட், மூணுத்தையும் சேர்த்து ஒவ்வொரு குவாரிக்கும் எவ்வளவு நீங்க கீழே பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ரஃப் ஸ்டோனுக்கு 249 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும். இது ஒவ்வொன்றுத்தோடைய சப் கலெக்டர் ஆர்டர் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ எப்படி வந்து இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமா இந்த ப்ரொசீடிங்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன, அதுக்கு அடுத்த பேராகிராஃப் எல்லா குவாரியையும் ஓபன் செஞ்சுட்டார். அவர் என்ன சொல்றாரு, the quarrying operation is affected from 15/5/2022 to 29/2022. இந்த ஒரு 5 மாசம் குவாரிலாம் மூடி இருந்தது இல்லையா, அதனால உங்களோட லீஸ்க்கு நான் 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கும் இவருக்கு ரைட் கிடையாது. 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 248 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும் எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது அரசியல்வாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? நேரடியாக திருநெல்வேலி அப்படின்னாலே நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஞான திரவியம்லாம் எப்படி மிகப்பெரிய அளவில் இது பண்ணாங்க. நாங்கள் பேஜ் நம்பர் 22ல் எந்த அளவிற்கு இந்த சட்டவிரோத மைனிங் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா மைனிங் பிளான் சிலதை எடுத்தோம். மைனிங் பிளான் படி அந்த காலகட்டம் வரை, அதாவது மே 2022ல் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. மே 2022 வரை அவர்கள் எவ்வளவு எடுக்க முடியும் ஒவ்வொரு, ஸோ எங்களுக்கு ஒரு 7 தான் அதில் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 7ல் கிடச்சதுலேயே நீங்கள் பாருங்க, 1,41,000 கன மீட்டர் அவங்க மைனிங் பண்ணலாம் மே 2022 வரை. இப்போ ராஜேந்திரன் எடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, 8,56,890. புரியுதுங்களா? 8,56,000 அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1 லட்சத்தி சேர்த்து கிடையாது, 1,41,000 பிளஸ் 8,56,000. அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் 9,97,000 சட்ட ரீதியாக அவங்க எடுக்கலாம் இந்த 7 குவாரியில் அப்படின்னு சொன்னா, அந்த மே 2022 வரை அவர்கள் எடுத்திருப்பது 38 லட்சம். நீங்க அது முன்னாடி டேபிள்ல பார்க்கலாம் கனமீட்டர். நாங்கள் எங்களோட 24 குவாரியில மட்டும் 50 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ரஃப் ஸ்டோன். அப்போ ஒட்டுமொத்த 53 எடுத்தீங்கன்னா 1 கோடி கனமீட்டருக்கு மேல எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1 கோடி கனமீட்டருக்கு மேல சட்டவிரோதமாக திருநெல்வேலியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கேரளாக்கு, திருநெல்வேலியே நீங்க இதுக்கு பேசாம திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். அது வெட்டி வெட்டி மலைமலையா கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த அளவிற்கு இதற்கு பிறகு நீங்க பார்க்கலாம், கலெக்டருக்கு நேரடியாக சில, நான் சொன்ன இல்லையா, கிரேவ் வயலேஷன் இருக்குன்னு சொல்லி கலெக்டர் வந்து நேரடியாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். அதோடைய அப்பீல் ஜெயகாந்தன் அவருக்கு தான் வரும். ஏன்னா கலெக்டருக்கு அடுத்தபடி அவர் தான். அதோடைய எதிர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர் சுகுங்கிறவர் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு பெனால்டி போட வேண்டியவர். அவருக்கு வெறும் 8 கோடி ரூபாய் பெனால்டி போட்டு விட்டுருக்கிறார். இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்க. அவர் கிரேவ் வயலேஷன், உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்றேன்னு சொல்லி லைசன்ஸை வந்து அவர் கேன்சல் பண்ணி இருக்கிறார். கேன்சல் பண்ணி இவர்கிட்ட அப்பீலுக்கு வராங்க. பெனால்ட்டியையும் பயங்கர கம்மி பண்ணிட்டு ஓபனும் பண்ணி விட்டாங்க இந்த கிரேவ் வயலேஷன். ஸோ இதை என்ன பண்றாங்கன்னா, சட்டவிரோதமாக 1 கோடி கனமீட்டருக்கு மேலே அவர்கள் எடுத்த அனைத்தையும் அவங்க சட்ட ரீதியாக்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை சட்ட லீகலைஸ் பண்றது, லீகலைஸ் பண்ணியிருக்கிறார் எல்லாத்தையும். அப்போ இந்த மாதிரியான ஒன்று இதுல ரொம்ப முக்கியமாக அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது அரசியல்வாதிகள். யாரெல்லாம் இதுல ஏன் இவ்வளவு அழுத்தம் இதை திறக்கிறதுக்கு, அங்க இருக்கிற ஆட்சியர்கிட்ட இருந்து எல்லாருக்கும் பயங்கர அழுத்தம் இருந்தது.
ஸோ அதற்கு நான் ஒவ்வொரு உதாரணமாக நான் கொடுக்க போறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.